ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நம்ம கூகுள் மேப்ஸ்ல ஈஸியா ரூட்டை பார்த்து போயிடுவோம் கரெக்டா. ஆனா சொர்க்கத்துக்கு போறதுக்கான ரூட்டையும் கூகுள் மேப்ஸ் காட்டுதா? இது கேட்கறதுக்கு ஃபன்னா இருந்தாலும் ரீசெண்டா யூபில ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 3 பேர் ஒரு கார்ல கூகுள் மேப்ஸை பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது கூகுள் மேப்ஸ் வந்து ஒரு அன்பினிஷ்டான பிரிட்ஜ், அதாவது கட்டி முடிக்கப்படாத ஒரு பாலத்தை ஒரு ரூட்டா காட்டி இருக்குது. ஸோ அதை நம்பி இந்த 3 பேருமே வந்து வேகமா டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பாலத்தோட எண்ட்ல இருந்து கார் கீழே விழுந்து 3 பேருமே ஸ்பாட்லேயே இறந்து போறாங்க. ஸோ இதுல வந்து யார் மேல நம்ம தப்ப சொல்றது? ஒரு பக்கம் வந்து கூகுள் மேப்ஸை தப்பு சொல்றதா இல்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தப்பு சொல்றதா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி கூகுள் மேப்ஸ் ஒரு கட்டி முடிக்கப்படாத பாலத்தை ஒரு ரூட்டா காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸ் மேல ஒரு தப்பு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கட்டி முடிக்கப்படாத பாலத்தை அவங்க ஏன் திறந்து வச்சிருக்காங்க, அங்க ஏன் ஒரு பிரிட்ஜ் பிளாக்ஸ்மே இல்ல, அவங்க ஏன் ஒரு தடுப்பு சோர்களே இல்ல, ஏன் நோ என்ட்ரி சைன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் மேலேயும் பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலி இதுல யார் மேல அதிகமான தப்பு இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.